வாமா, என்ன வேணும்? கிங் சைஸ் நோட் ஒன்று தாங்க. தரேம்மா. அப்புறம் நேற்று இன்டர்வியூ போயிருந்தேல்ல, என்னாச்சுமா அது? தெரிஞ்ச விஷயம் தானே சார். எனக்கு ராசியே கிடையாது. எனக்காவது ஜாப் கிடைக்கிறதாவது ஃபெயிலியர். எது ராசி இல்லையா? என்னம்மா சொல்ற? பின்ன என்ன சார், சாதாரண கிளர்க் வேலைக்கு 5 பேர் போயிருந்தோம், 4 பேர் செலக்டட், நான் மட்டும் ரிஜெக்டட். இதுல இருந்தே தெரியலையா எனக்கு ராசி இல்லைன்னு? நேற்று இன்டர்வியூ போகும்போது ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் கிடைக்க வந்த. வழக்கமான சேல்ஸை விட எனக்கு 2 மடங்கு அதிகம். உனக்கு பேர் ராசி இல்லைங்கிற? ஏன் திருப்திக்காக சொல்லாதீங்க சார். 5 பேர் போன இன்டர்வியூல 4 பேர் செலக்டட், நான் மட்டும் ரிஜெக்டட். அப்போ ராசி இல்லைன்னு தானே அர்த்தம்? உன் ராசிலாம் நல்ல ராசி தான். அதை விட உனக்கு பெரிய ஜாபா கிடைக்கும். நம்பிக்கையோட இருமா. என்ன புது நம்பர்ல இருந்து கால் வருது? ஹலோ ஹலோ, ரோஷினிங்களா? ஆமாங்க. விஎஸ்டி கம்பெனிலேருந்து பேசுறேம்மா. நான் தான் ரிஜெக்ட் ஆயிட்டேன் சார். உங்க தகுதிக்கு கிளர்க் வேணாம்னு அசிஸ்டன்ட் மேனேஜரா செலக்ட் பண்ணிருக்கோம். என்னது அசிஸ்டன்ட் மேனேஜராவா? நிஜமா தான் சொல்றீங்களா சார்? ஆமாமா, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா சார், நான் கிளர்க் ஜாப் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆனேல, அதே கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா? நான் தான் சொன்னேலாமா உன் ராசி நல்ல ராசின்னு. ஆமா சார், நீங்க சொன்னீங்களா உங்க வாய்க்கு ஸ்வீட் தான் கொடுக்கணும். அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுங்க. என்ன சார் எண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே கொடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். இதுக்கும் சேர்த்து காசு எடுத்துக்கணும். ஓகேம்மா.